வெல்கம் டு மை சேனல். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்படியே போய் பெல் பட்டனையும் டச் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். தேங்க்யூ. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். டுடே வந்து எல்கேஜி யூகேஜி டீச்சிங் வந்து நான் என்ன பண்ணேன்னா கலர்ஸு எல்லா கலர்ஸுமே குழந்தைங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறதுக்காக எல்லாருமே கூப்பிட்டு இது என்ன கலர் அது என்ன கலர் நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ரெட், எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு, வைலட், ஒயிட்டு, பிளாக்கு, இத்தனை கலர் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெட் கலர்னால் என்ன கலர்னு எல்லா குழந்தைங்களுமே ஒவ்வொரு குழந்தையாக கேட்டுட்ருந்தேன். இப்போ வந்த சைல்டு வந்து கொஞ்சம் பேச முடியாது, ஆனால் அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. இது வந்து லட்டு வந்து ரெட்டு கேட்டோன்னே கரெக்டாக ரெட்டை வந்து கையை வச்சுட்டாங்க. எல்லாருமே நாங்கள் கிளாப் பண்ணோம். அடுத்தது ரொம்ப சித்தித்தனமான இருக்கிற குழந்தை வந்து மூக்கி, இந்த பொண்ணு பேர். நாங்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன். அவங்க ரெட் எங்கன்னு கேட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆரஞ்சு கேட்டேன், அப்புறமா பிளாக் கேட்டேன், க்ரீன் கேட்டேன். எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. மிஸ் நான் சொல்லிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருங்க ஒரு நாள் அவளை வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன், அவள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லோரும் கிளாப் பண்ணோடனே அவளுக்கு ஒரே சிரிப்பு. அழகாக போய் உக்காந்துட்டா. அப்புறமா இசையருவி, இவங்க மெதுவாக எழுவாங்க, மெதுவாக நடப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் ரெட்டுன்னு சொன்னோடனே இங்கே பாருங்கள் கரெக்டாக ரெட்டு கை வச்சுட்டாங்க. உடனே எல்லோரும் கிளாப் பண்ண சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி எல்லா குழந்தையுமே இவங்க வந்து ரொம்ப சைலண்ட். இப்போ ஒரு குழந்தை இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் ரித்திகா. அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் இந்த பையனும் வந்து கேட்டோடனே ரெட்டு எங்கே தான் இருக்குதுன்னு கேட்டேன். கரெக்டாக அவனுமே ஐடென்டிஃபை அதில், ஆனால் பக்கத்தில் இருக்கிறத நான் சொன்னேன். அவனுக்கு கிளாப் பண்ண வச்சேன். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அவங்க குட்டி குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்மளை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்க வந்து தொல்லையாக நினைக்காத குழந்தையாக நம்ம இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நிறைய விஷயம் வரணும். இது வந்து கிருத்திக்கு வாங்க இங்கே பாருங்கள். கரெக்டாக அவனும் சொல்லுவான் ரெட்டு எங்கே இருக்குதுன்ட்டு. பாருங்கள் ரெட்டு எங்கே பாருங்கள் கரெக்டாக சொல்லிட்டேன். எல்லாருமே கிருத்திக் கிளாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு பயங்கர சிரிப்புன்னா, அவனுக்கு இப்போ தான் 2.5 வயசே ஆகுது. இருந்தாலுமே அவனுமே ஒரு ஆர்வமாக வந்து எல்லாமே க்ளீனாக சொல்லிட்டான். இங்கே எல்லா பசங்களுமே அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. அதை வந்து நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். குழந்தைக்காக தான் நம்ம வாழ்கிறோம். இது அவங்க அம்மா நீ சொல்லு முகேஷ், நீ சொல்லு முகேஷ்னு சொன்னது. உடனே முகேஷ் கிட்ட கொடுத்தோன்னே முகேஷ் எது ரெட்டுன்னு சொன்னேன்னு அங்கே பாருங்கள் முகேஷ் கரெக்டாக சொல்லிட்டான். முகேஷ் இதுதான் ரெட்டுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா அங்கே பக்கத்தில் ஒரே சிரிப்பு, என் மகன் கரெக்டாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒரே சந்தோஷம். நம்ம சொல்லித்தரதை வந்து வீட்டில் போய் குழந்தைங்க சொல்லும். என்னை வந்து டெய்லியுமே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மிஸ் நீங்கள் இதை சொன்னீங்க, நீங்கள் அதை சொன்னீங்க, நீங்கள் இதை சொன்னீங்க அதை சொன்னீங்கன்னு ஒரே சந்தோஷம் தான்.